ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்தோ. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் எஃப்சி ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குடும்பத்தார் வந்துட்டாரு. யாரு ப்ரோ புது மெம்பர்னு கேட்டிங்கன்னா, தந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்திருக்கு. பார்சல்லாம் வரல, நம்ம தான் ஆர்டர் போட்டிருக்கோம், அவங்க எல்லாம் தரல. அப்புறம் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா ஃபோன் தான். ஆப்வியஸ்லி என் ஃபோனோட ஸ்க்ரீன் உடஞ்சிச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் அதில் வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பேசுவீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வால்யூம் பட்டனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டனாக வேலை செய்யாது. ஜஸ்ட் அதில் இருக்கிற சென்சார் மட்டும் தான் வேலை செய்யும். பட் ப்ரெஸ் பண்ணால் வேலை செய்யாது. ஃபோனோட ரீசெல்லிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 1500 தான் எடுக்கிறேன்னு சொல்கிறான் அமேசானில். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 400 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, 1900 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ 4000 5000 கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஸ்க்ரீன் போடுறதுக்கு நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா காசு போட்டு புது ஃபோன் எடுத்துடலாம் அப்படின்றது தான் பிளான். நான் 3 ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட்டில் வச்சு மக்களே. ஒன்று OnePlus-ஓட 13S, கூகுள் பிக்சல் 9A, சாம்சங் கேலக்ஸி S24, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனோட 16. நான் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணி வச்சிருந்தேன் இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒன்று ஐஃபோன் இல்லைன்னா OnePlus எடுத்துக்கோ அப்படி தான் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மேலே ரொம்ப கிரேஸ் இருக்குது. ஸோ அதனால ஓகே அதிலே அப்கிரேட் பண்ணிடலாம் அப்படின்றத என்னோட தாட். பட் ஃபேமிலி சொன்னாங்கன்றதுக்காக இப்படி ஒரு டைட் டெசிஷனாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் கால் வருதோ, ஒரு கஷ்டமான நேரத்தில் டெசிஷன் எடுக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறனோ, அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேண்டம் வீலை கன்சிடர் பண்ணுறது உண்டு. ரேண்டம் வீல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான டூல் தான் ப்ரோ. ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றி விடுவீங்க, ஏதாச்சும் ஒன்று வரும், அவ்வளோதான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட நம்பிக்கை தான் இது. ஓகேவா, இது வந்து இதுதான் நஜம்லாம் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சுற்றி விடுறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி சுற்றி விடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு iPhone 16 வந்துச்சு. சரி ஓகே, கடவுள் சொல்லிட்டாரு iPhone 16 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்கினது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாலாம் வாங்கிடல, செம்ம கஷ்டப்பட்டேன். அப்படி என்ன கஷ்டப்பட்டதுன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கண்டினியூவாக பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா, ஒரு கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் கார்டு ஒன்று உஷார் பண்ணிட்டு ஓகே ரெடி இப்போ இதை வந்து ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுறப்போ கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் எரர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் 63,000 சில்லரை காட்டுச்சு. உடனே எனக்கு அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு, கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துலையும் எனக்கு வந்துட்டு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இது வந்து நடந்துகிட்டு இருக்கிறது மணி 2 மணிக்கு மக்களே. ஸோ 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உடனே வேறு வழி கிடையாது, கடவுள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன நினச்சாரா தெரியல, டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஆஃப்ன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆர்டர் பிளேஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் வந்து ஏமாந்து போயிருந்திருப்பேன். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 டிஸ்கவுண்ட் கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பிளஸிங்காக இருந்துச்சு. ஸோ நான் உடனே பரவாயில்ல 10,000 டிஸ்கவுண்ட் இருந்துச்சு, கண்டிப்பாக எப்படியாச்சும் இந்த ஃபோனை வாங்கியே தரணும்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே கார்டை ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அப்பயும் டிக்ளைன் ஆகி போச்சு. ஸோ தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறப்போ இது கார்டு டிக்ளைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அமேசானில் பே லெட்டர் இருக்கிற மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பே லெட்டர் வச்சிருக்காங்க. ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துலான்றதுக்காக ஒரு ஃபினான்ஸில் அப்ளை பண்ணேன். 17% வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தானுங்க. எனக்கு அது கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ்லாம் 24-25 வரைக்கும் வைக்கிறாங்க. ஸோ 17 ஒரு லோவஸ்ட் ஸ்கோராக தான் தெரிஞ்சு. ஸோ அதனால் நான் அந்த ஃபினான்ஸை சூஸ் பண்ணேன். அந்த இதில் சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் பேங்க் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோன் அப்ரூவல் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் வந்துச்சு, இமெயிலில் லெட்டர் வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 13,000 வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் வைக்க சொன்னானுங்க. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணியாச்சு. ஆனால் ஃபோன் ஆர்டர் ஆகலை. ஆர்டர் நாட் பிளேஸ்ட்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு எரர் மெசேஜ் வந்துருச்சு. பட் காசு டெபிட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோனுமே சேங்ஷன் ஆகி என்னோட பேங்கிங் பேக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த மாதத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா காசு பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நெக்ஸ்ட் 12 மந்த்துக்கு. ஸோ அப்படின்னு எல்லாமே ப்ராசஸ் கிளியர் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி வந்து ஆர்டர் கேன்சல் ஆகலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன் பார்க்கல. எனக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கொஞ்சம் யாருன்னா வந்து என் பக்கத்தில் இருந்து அந்த நேரத்தில் கலாச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அழுதுருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 தடவை அதே ப்ராசஸை திரும்ப பண்ணேன். 4 தடவையும் ஃபெயிலியர் மக்களே. ஸோ நொந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், போச்சு காசு. அப்புறம் இது வந்து 13,000 டவுன் பேமெண்ட்டும் போச்சு, இதுவும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெக்ஸாய் தூங்கிட்டேன். காலங்காத்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் எழுந்து ஒரு 10 மணி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடலை, அப்படி இது எப்படி விட்டுற முடியாதுல்ல, நெவர் கிவ் அப் தான். ஸோ கஸ்டமர் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி பேங்கிங் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் டவுன் பேமெண்ட்டுமே பே பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்துட்டு ஃபோன் வந்துட்டு ஆர்டர் ஆகலை, என்னென்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ராசஸ் சொன்னாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் சார், உங்கள் சைடில் எல்லாமே கிளியராக இருக்குது, ஃபோன் ஆர்டர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோன் ஆர்டர் ஆயிடுச்சு மக்களே. ஒரு 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கையில் வந்துச்சு.
ஸோ கையில் வந்து அந்த பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க மக்களே. ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட பாக்ஸை பார்த்தோன்னே எனக்கு மனசு 4 துண்டா உடஞ்சி போச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்ததோட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் போட்டிருந்தேன். ஏன்னா ப்ராடக்ட் பெருசு இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் கையில் வாங்கி சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் கேரில் போட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கணும், ஏதாச்சும் ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீபாக்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண மக்களே. ஸோ எப்போயுமே வந்து நான் பார்க்குற ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு ஆப்பிளில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அந்த டாப்பை பிடிச்சிங்கனாலே சரி, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆகி வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுலேயே எனக்கு ஒரு நோஸ்கட் ஆகி போச்சு. ஐயோ ஃபேக் ப்ராடக்ட் வாங்கிட்டோமா, வெறும் பாக்ஸ் வச்சு ஏமாற்றி விட்டாங்களோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் கேபிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் சிம் எஜெக்டர் பின்னு கொடுத்துருந்தானுங்க. சிம் எஜெக்டர் பின்னு எங்கேயோ போட்டேன் இந்த மக்களே, காண மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறப்ப ஆப்பிள் லோகோ எல்லாமே கரெக்டாக வருது. அப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பயம் தான், ஸ்டில் ஐ எம் ஃபியர். ஸோ நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ண விஷயம் என்னன்னா, சீரியல் நம்பரில் இருக்கிற இந்த நம்பரும் உள்ளே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரும் ஃபோனுக்குள்ளே இருக்கிற சாஃப்ட்வேரோட சீரியல் நம்பரும் சேமா அப்படின்றத செக் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளோட டிவைஸ் நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எம்னு ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரெஷ்ஷான டிவைஸ். இதில் வேறு மாதிரி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஷ்னா அதுக்கு பி சம்திங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால நான் உள்ளே போய் செக் பண்ணால் எம்னு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் டிவைஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண மக்களே. ஃபோனை ஆன் பண்ணும்போது அந்த ஃபீல் இருந்துச்சு பாருங்க. அப்படிலாம் ஒரு ஆணினும் கிடையாது. ஏன்னா இஎம்ஐல எடுத்திருக்கேன், எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. அடுத்த மாதம் இஎம்ஐ கட்ட முடியுமோ கட்ட முடியாதோன்ற மாதிரி பயத்திலே தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் எடுத்து வச்சேன். பிஎஸ்ஐ கேர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது இந்தியன் அஃபிஷியல் ஆப் தான். ஸோ அந்த ஆப் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் பாக்ஸில் வந்து ஆர்னு சொல்லி ஒரு கோடு இருக்கும். ஸோ இந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போட்டிங்க அப்படின்னா அது எங்கே மேனுஃபேக்சர் ஆச்சு, எங்கே அசம்பிள் பண்ணாங்க, யாரோட பிராண்ட் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் செக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் தான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணேன். இப்போ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஆர்டர் பண்ணது. ஸோ நான் பார்த்துச்ச எல்லா ஃபோனுமே நல்ல ஃபோனு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு iPhone 16 வாங்குங்கன்னு சொல்லி கடவுள் என்னை கைட் பண்ணார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கேன்சல் ஆயிடுச்சு. நான் அந்த கேன்சல் ஆனதை வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமாக நினைக்காம மறுபடியும் ட்ரை பண்ணேன். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு த்ரில்லான ஒரு ப்ராடக்ட் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் போடுங்க. அடுத்து ஒரு 12 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோ இஎம்ஐ கட்டுவான் மக்களே. கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சேவிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ ஏதோ என்னோட த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. நான் இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கு டாடா பாய், டேக் கேர், ஹேவ் அ கிரேட் நைட் மக்களே. பாய்.